வணக்கம். இந்தியர்களாகிய நாம் இஸ்ரவேலர்கள் என்பதை குறித்து இது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இந்தியர்களுக்கும் எகிப்திற்கும் பரிசுத்த வேதாகமத்திற்கும் உள்ள தொடர்பு குறித்து பார்க்கலாம். எகிப்தியரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய கடவுள் நம்பிக்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முற்காலத்தில் கடவுள்கள் மனிதர்களாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது எகிப்தியரோட நம்பிக்கை. ஹோசரிஸ், சேத், ஹீசிஸ் இவங்க மூவரும் சகோதரர்கள். ஹோசரிஸ் பயிர் தொழில் செய்கிறவனாக இருந்தான். அவன் பல மனிதர்களை சேர்த்துக்கொண்டு பயிர் தொழில் செய்து வந்தான். இதை கண்டு பொறாமப்பட்ட அந்த சேத் அப்படிங்கிறவன் ஹோசரிஸை கொன்னுறான். இதை பார்த்த அந்த ஈசிஸோட குமாரனான ஹோரஸ் அந்த சேத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதே சமயம் இறந்த ஹோசரிஸுக்கு உடல்களை ஒன்றாக இணைத்து அவனுக்கு உயிர் கொடுத்து அவனை இறப்பிற்கு பின் இருக்கும் கடவுளாக அவனை வணங்குறாங்க. அதே சமயம் ஹோரஸை வாழ்வோரின் கடவுளாக வணங்குறாங்க. இப்படி தான் ஹோசரிஸ், ஈசிஸ், ஹோரஸ் அப்படின்ற கடவுள்கள் உருவானாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே போன்ற ஒரு நிகழ்வு பரிசுத்த வேதாகமத்திலே நிகழ்ந்திருக்கிறத குறித்து நம்ம இப்போ பார்க்கலாம். தேவன் ஆதாம், ஏவாள் என்ற மனிதர்களை படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார். அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருந்தார். அந்த கட்டளை பாம்பானது வஞ்சகமாக அந்த மனிதர்களை மீற வைத்து அந்த மனிதர்களுக்குள்ள பாவம் அப்படின்ற வடிவில் புகுந்து கொண்டது. இதனால் தேவன் அந்த ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலேருந்து துரத்து விடுறாரு. ஏதேன் தோட்டத்திலேருந்து இவங்க வெளியே வந்தோன்னே இவங்களுக்கு காயின் அப்படின்ற ஒரு குமாரன் பிறக்கிறான். இந்த காயினை அந்த பாம்பானது பாவத்தை விதைக்க தெரிந்து கொண்டது. அதனால் இவன் தீமை செய்கிறவனாக இருந்தான். அடுத்ததாக இவன் ஆதாம் ஏவாளுக்கு ஆபேல் அப்படின்ற குமாரன் பிறக்கிறாங்க. இந்த ஆபேலை தேவன் பரிசுத்த சந்ததியை ஏற்படுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கிறாரு. காயின் பயிர் தொழில் செய்கிறவனாக இருந்தான். ஆபேல் கால்நடை மேய்க்கிறவனாக இருந்தான். காயின் பயிர் தொழில் செஞ்சு அதன் மூலம் அந்த காய்கறிகளை தேவனுக்கு காணிக்கையாக எடுத்துகிட்டு வரான். ஆபேல் கால்நடைகளை காணிக்கையாக தேவனுக்கு எடுத்துகிட்டு வரான். தேவன் ஆபேலோட காணிக்கையை ஏற்றுக்கொண்டு காயினோட காணிக்கையை நிராகரிச்சிடுறாரு. அதனால் காயினுக்கு எரிச்சல் ஏற்பட்டு அவனுடைய முகநாடி வேறுபடுது. இதை பார்த்துட்டு தேவன் கேட்குறாரு, உன்னுடைய முகநாடி ஏன் வேறுபட்டுச்சு, உனக்கு ஏன் எரிச்சல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ நன்மை செய்தால் நன்மை அடைவ, தீமை செய்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காயின் ஆபேலை வஞ்சகமாக பேசி அவனை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அவனை கொலை செஞ்சிட்றான். அடுத்ததாக இந்த கொலை செய்யப்பட்ட ஆபேலுக்கு பதிலாக தேவன் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த சேத் என்பவரை தேர்ந்தெடுக்கிறாரு. பரிசுத்த சந்ததியை ஏற்படுத்துறதுக்காக அந்த சேத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. இந்த பரிசுத்த சந்ததியில் வந்தவங்க தான் தேவபுத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. அதாவது சேத்தோட சந்ததியில் வந்தவங்க தான் தேவபுத்திரர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவ்வாறு இந்த பூமியில் பாவத்தை விதைக்க பாம்பானது காயினை தேர்ந்தெடுத்து கொண்டது. தேவன் பரிசுத்த சந்ததியை ஏற்படுத்துறதுக்காக சேத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார். இந்த காயினோட சந்ததியில் வந்தவங்க தான் எகிப்தியர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த பயிர் தொழில் செய்கிற காயின் தான் முதல் பார்வோன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. கடந்த நூற்றாண்டுகளில் இவங்க அகழ்வாராய்ச்சி செஞ்சப்போ ஒரு கோயிலை கண்டுபிடிச்சிருக்காங்க எகிப்தில். அந்த கோவிலில் களிமண் பட்டயத்துலேயும் பானைகள்லேயும் ஒரு சில சித்திரங்களை அவங்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி நிகழ்வு பானை, களிமண் பட்டயம், செப்பு பட்டயம் இந்த மாதிரி இதில் எல்லாம் இதே சித்திரம் இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ இந்த ஆராய்ச்சியாளர்கள் யார் இந்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி மேற்கொண்ட பொழுது அந்த மனிதன் இந்த எகிப்தியர்களுடைய முதல் பார்வோன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொண்டாங்க. இவனை நர்மர், நாகட்டன், கா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த கா அப்படிங்கிறது காயினை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த யுத்தத்தின் மூலமாக கா அப்படிங்கிறவனுக்கு 14 லட்சம் ஆடுகளும் 4 லட்சம் மாடுகளும் 1 லட்சம் மனிதர்களும் கிடைத்ததா அங்கே இருக்கிற குறிப்பு சொல்லுது. காயின் சந்ததியில் தான் எகிப்தியர்களுடைய முதல் பார்வோன் வந்ததாக இந்த குறிப்பிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஹோசரிஸோட வெட்டப்பட்ட உடல்களை இணைத்து அவனை இறப்பிற்கு பின் இருக்கும் கடவுளாக வணங்கினாங்க. இந்த நிகழ்வு குறித்து நம்ம
விரிவாக ஜோதிட சாஸ்திரத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். தேவன் 7 கோள்களை படைத்து அந்த 7 கோள்களில் வியாழனின் அதிபதியாக தன்னுடைய வார்த்தையை வைத்தார். இந்த வார்த்தையானது தேவர்களுக்கு அதிபதி, அதாவது தேவேந்திரன் என்ற பெயர்லேயும் தேவர்களுக்கு குருவாகவும் இருந்துச்சு. இந்த 7 கோள்களை படைத்த ஆண்டவன் காப்பாற்றுவதற்காக கேரூபையும் படைத்தார். இந்த கேரூபானது தேவனுடைய வார்த்தையான குருவை வணங்க மறுத்ததுனால, அதாவது தேவேந்திரனை வணங்க மறுத்ததுனால வியாழனின் அதிபதியான குரு, சனி, இந்த கேரூப் இவர்களுக்குள்ள யுத்தம் ஏற்படுகிறது. இந்த யுத்தத்தின் விளைவாக இந்த கேரூபானது வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்ட கேரூபு சாகாவரம் உடையதானதுனால அந்த கேரூபுடைய குரு சுக்ராச்சாரியார் அந்த உடலுக்கு பாம்பின் தலையை பொருத்துறாரு. அந்த வெட்டப்பட்ட கேரூபின் உடலுக்கு பாம்பின் தலையை பொருத்தி அது கேது என்ற பெயரில் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ளது. வெட்டப்பட்ட அந்த கேருபுடைய தலைக்கு பாம்பின் உடலை பொறுத்துறாரு. இது ராகு என்ற பெயரில் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. கேது ஆண்டவனால் தள்ளப்பட்டு இது ஏதேன் தோட்டத்தில் விழுகுது. ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆதாம் ஏவாள்கிட்ட வஞ்சகமாக பேசி அவர்களுக்குள்ள பாவ வடிவில் புகுந்து கொண்டது. அதனால், அதாவது நித்திய ஜீவனுக்கென்று படைக்கப்பட்ட மனிதர்கள் பாவத்தில் விழுந்து நித்திய ஜீவனை இழந்துடுறாங்க. இந்த பாம்பானது முதல் மனிதனான அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளே பிறந்து அவர்களுடைய குமாரனான காயினை பாவத்தை இந்த பூமியில் விதைக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்து கொண்டது. இந்த பாம்பை தான் அமுன் என்ற பெயரில் எகிப்தியர்கள் வணங்கினாங்க. அதாவது எகிப்தியர்களோட கடவுள்களை பார்த்திங்கன்னா ரா, அமுன் அப்படின்ற 2 கடவுள்களை அவங்க வணங்கினாங்க. ஒன்று பாதாளத்தின் அதிபதியாகவும் ஒன்று இந்த உலகத்தின் அதிபதியாகவும் வணங்கினாங்க. அமுன் அப்படிங்கிற கடவுளை மிருக தலையும் மனித உடலும் கொண்ட வடிவமாக வணங்கினாங்க. இந்த ரா அப்படின்ற வடிவத்தை மனித தலையும் மிருக உடலும் கொண்ட வடிவமாக வணங்கினாங்க. இந்த மிருகம் அப்படிங்கிறது பாம்பு அப்படின்ற வடிவில் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. இந்த பாம்பை குறித்து தான் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஏதேன் தோட்டத்தில் விழுந்து அந்த மனிதனுக்குள்ள பாவத்தை ஏற்படுத்தினது இந்த பாம்புடைய தலை கொண்ட அந்த கேது அப்படிங்கிற அந்த அசுரன் தான். அதனால தான் தேவன் ஏதேன் தோட்டத்தில் அந்த பாம்பை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, ஸ்திரீயின் வித்துக்கும் உன்னோட வித்துக்கும் பகையை ஏற்படுத்துவேன். இந்த ஸ்திரீயின் வித்து உன்னோட தலையை நசுக்குவார், நீ அவரோட குதிக்காலை நசுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் சொல்கிறத பார்க்கலாம். அப்போது ஏதேன் தோட்டத்தில் அந்த மனிதர்கிட்ட அவர்களோட பேசி அவர்களுக்குள்ள பாவத்தை விதைச்சது அந்த கேது அப்படின்ற அந்த பாம்பு தான். அதையே தான் இவங்க அமுன் என்ற பெயரில் வழங்கினாங்க. அதனால தான் ஒவ்வொரு பார்வோனும் தங்களோட பெயரோடு சேர்த்து அமுன் அமுன் அப்படின்ற பெயரில் தான் அவங்க பெயரை வைத்திருந்தாங்க. இதை குறித்து நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம். அப்போ அந்த வெட்டப்பட்ட உடல்கள் அப்படிங்கிறது அந்த ஹோசரிஸோட உடல்கள் கிடையாது. இவர்கள் புரிந்து கொள்ளுதலில் ஏற்பட்ட தவறுனால அவங்க அப்படி சொல்கிறாங்க. அதாவது ஹோசரிஸ், ஈசிஸ், சேத் இவங்க 3 பேரும் ஹோசரிஸ் அப்படிங்கிறது காயினையும், ஈசிஸ் அப்படிங்கிறது ஆபேலையும், சேத் அப்படிங்கிறது சேத்தையும் பரிசுத்த வேதாகமத்தில் குறிக்குது. இவர்களை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வெட்டப்பட்ட உடல்களை இணைத்து அவர்களை கடவுள்களாக மாற்றினது இது வானில் ஏற்பட்ட யுத்தம். அந்த யுத்தத்தின் விளைவாக அந்த கீழே விழுந்த பாம்பு மனிதர்களிடம் இருக்கிற அந்த ஆளுகையை இது எடுத்துக்கொண்டு அவர்களுக்குள்ள பாவத்தை ஏற்படுத்தி இந்த உலகத்துக்கு அதிபதியானதை குறித்து தான் அந்த எகிப்து வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரா அமுன் அப்படிங்கிறத ராகு கேது பாம்பு. இவர்களுடைய கிரீடத்தில் பாம்புடைய தலையை வைச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இவ்வாறு அந்த பாம்பானது அந்த காயினோட சந்ததிக்குள்ளே புகுந்து அவர்களுக்குள்ள பாவத்தை விதைச்சிச்சு. அப்போ அந்த காயின் ஆபேலை கொன்னுட்டு தேவன்கிட்ட கேட்குறான், என்னை பார்த்தா மனிதர்கள் என்னை கொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் அவனுக்கு ஒரு அடையாளத்தை இடுறாரு. அந்த அடையாளம் தான் மற்றவர்கள் அவனை பார்த்து பயப்படும்படியான ஒரு அடையாளம். நெடுது உயர்ந்த உருவமும் பருமனான உடலும் கொண்ட உருவமாக
அரக்க தோற்றத்தை அவனுக்கு வந்து கொடுக்குறாரு. அதனால தான் அவனோட சந்ததியில் வந்து ராட்சதர்கள் தோன்றுறாங்க. காயின் வந்து ஏனோக் என்ற குமாரனை பெற்றான், அவன் வந்து ஒரு பட்டணத்தை கட்டினான் அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஏனோக் அப்படிங்கிறவனை தான் வந்து இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ராட்சதர்களை குறிப்பிடும்போது ஏனோக்கியர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. இந்த காயினோட சந்ததியில் ராட்சதர்கள் தோன்றினதுனால தான் அவர்களுடைய சந்ததியில் வந்து அரசர்கள் தோன்றினாங்க. மேலும் இவங்க வந்து அந்த ரா அமுன் அப்படின்றவங்க, அந்த ராகு அப்படிங்கிற அந்த பாம்பானது அதர்வன வேதத்தை வந்து கற்றிருந்ததுனால இவர்களுக்கு வந்து அந்த மந்திர தந்திரங்கள்லாம் வந்து சிறந்தவங்களாக விளங்கினாங்க. எகிப்தியர்கள் பார்த்திங்கனாலே அவர்கள்ட்ட வந்து நிறைய மந்திரவாதிகள் இருந்தாங்க, சூனியக்காரர்கள் இருந்தாங்க, இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க இருந்தாங்க, குறி சொல்கிறவங்க, அஞ்சனம் பார்க்குறவங்க, இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க தான் பார்க்கலாம். எகிப்திற்கு போய் அங்கே ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்டுக்காரங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க அந்த எகிப்தியர்கள்கிட்ட வந்து அந்த எகிப்து நாட்டிற்கு போகவே வந்து முதல்ல பயந்தாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து மந்திர தந்திரங்களில் சிறந்தவர்களாக இருந்தாங்க. அதனால் அங்கே செல்றதுக்கே வந்து மக்கள் பயப்பட்டாங்க. இந்த மாதிரி தான் வந்து காயினோட சந்ததி இருந்துச்சு. அதாவது அவங்க வந்து உடலில் வந்து ராட்சத தோற்றத்தையும் மந்திர தந்திரங்களையும் சிறந்தவங்களாக இருந்ததுனால அந்த நாட்களில் வந்து பாவம் பெருகுச்சு. மேலும் இந்த சேத்தோட சந்ததி பெருக ஆரம்பித்தப்போ தான் வந்து மனிதர்கள் வந்து தேவனை தொழுக ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த வேதாகமத்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சேத்தோட சந்ததி பார்த்திங்கன்னா தவ வலிமையினால் நல்ல ஒரு அற்புதமான சக்தியை பெற்றிருந்தாங்க. இந்த காயினோட சந்ததி பார்த்திங்கன்னா தீமை செய்கிறவங்களாம் மந்திர தந்திரங்களில் சிறந்து விளங்கினாங்க. இவங்க 2 பேரும் திருமண உறவு கொண்ட போது அங்கே வந்து பலவான்கள் தோன்றினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் இவர்களுடைய திருமண உறவுனால இந்த பூமியே வந்து சீர்கெட்டதாக மாறுச்சு. அங்கே வந்து பாவம் பெருகுச்சு. எல்லாருமே வந்து தேவனை தொழுகிறத விட்டுட்டு பல கடவுள்களான அந்த ரா அமுன், இந்த காளை தெய்வம் போன்ற பல தெய்வங்களை வந்து வணங்க ஆரம்பித்தாங்க. ஏதேன் தோட்டத்தில் இவங்க படைச்ச தெய்வமான அந்த ஒளி கடவுளை விட்டுட்டு இவங்க வந்து பல தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டாங்க. அதனால் வந்து இந்த படைத்த கடவுளான அந்த கர்த்தர் வந்து ரொம்பவும் வந்து மனசு சங்கடப்பட்டார். ஏன் வந்து இந்த மனிதர்களை நம்ம படைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இந்த பூமியில் மனிதன் முதற்கொண்டு இந்த ஜீவ சுவாசம் உள்ள ஒன்றையுமே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நினைக்கிறாரு. அப்போ வந்து அந்த மனிதர்களுக்குள்ள அந்த நாட்களில் வாழ்ந்தவங்களில் வந்து அவர் நோவா அப்படின்ற ஒரு மனிதனை மட்டும் அவர் வந்து நீதிமானாக பார்க்குறாரு. அதனால் அவனையும் அவன் குடும்பத்தையும் அவர் வந்து இந்த அழிவுலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட வந்து போய் நீ வந்து ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து நீருனால இந்த பூமியை வந்து அழிக்க போகிறேன், இந்த பூமியில் அத்தனையும் நான் நிகிரகம் பண்ண போகிறேன். அதனால் இந்த விலங்குகளையும் பறவைகள்லையும் வந்து வகைக்கு ஒன்றாக சுத்தமான விலங்குகளில் ஒவ்வொரு ஜோடும், சுத்தமில்லாத விலங்குகளில் ஒவ்வொரு ஜோடும் நீ எடுத்துட்டு அந்த பேழைக்குள்ளே வச்சு நீ வந்து அவங்கள காப்பாற்று, நான் வந்து நீருனால இந்த உலகத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோவா கிட்ட சொல்கிறாரு. இந்த நோவாவை தான் வந்து எகிப்திய வரலாற்றில் அகினாட்டன் அப்படின்ற ஒரு அரசனாக அறியப்படலாம். அவனை குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம்.